நம்ம டேமேஜ் பீஸை எந்த இடத்துல வச்சு தைச்சா சரியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம். இந்த பீஸை பாருங்கள், இது வந்து டேமேஜாக இருக்குது. டேமேஜ்னால் ரொம்ப இல்லை, ஒரு நூல் அளவுக்கு பிரிஞ்ச மாதிரி இருக்குது. அது நம்ம லெஃப்ட் சைடு வச்சு தைக்கலாமா ரைட் சைடு வச்சு தைக்கலாமா பார்க்கலாம் வாங்க. லைட்டாக டேமேஜ் இருக்கும், அதில் நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லைனிங் பீஸை வச்சு தைக்கணும். அப்படியே தைச்சிடாதீங்க. லைனிங் கிளாத் வைக்கிறோம் டேமேஜ் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. தையல் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம லைனிங் கிளாத் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த டேமேஜே தெரியாது. ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனாலும் கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுங்க, அவங்க சரின்னதுக்கப்புறம் தான் நீங்கள் தைச்சி கொடுக்கணும். அது மேலே ஒரு ரஃப் தையல் போட்டோன்னா அது கொஞ்சம் படிமானமாக இருக்கும். உள்ளே லைனிங் கிளாத் வைக்கும் போது அது சரியாக இருக்கும். அவங்க இந்த பீஸை பார்த்துருப்பாங்க, நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சின்னு சொல்லாமல் விட்டுறாதீங்க. அவங்க பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் ஒரு வாட்டி பார்த்துட்டு இது மாதிரி இருக்குது பீஸு தைக்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு தைச்சி கொடுங்க. இப்போ லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த ஸ்லீவ் எம்மிங் பண்ண முடியாது, மடித்தும் தைக்க முடியாது. ஆனால் லைனிங் பீஸ் வைக்கும் போது ஒரு தையல் அளவுக்கு உள்பகுதியில் வச்சு தையல் போடுங்க, சரியாக இருக்கும். நம்ம கரெக்டாக வச்சோன்னா நம்ம போடும்போது லைனிங் கிளாத்து வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் உள்ளே வச்ச மாதிரி வச்சு தையல் போடுங்க. நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ரஃப் தையலாகவே போடுங்க. இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நாச்சி கரெக்டாக வச்சு எந்த சுருக்கம் இல்லாமல் வச்சு தையல் போடலாம். எப்போதும் சேரீ கிளாத்துன்றதுனால அகலம் கம்மியாக இருக்கும். நம்ம ஜாயின் போட்டு தைக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜாயின் பண்ணும்போது கவனமாக எந்த இடம் ஜாயின் போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு கவனமாக கட் பண்ணுங்கள். மெயின் கிளாத் கம்மியாக இருக்குது, லைனிங் கிளாத் பெருசாக இருக்குது. இப்போ நம்ம மெயின் கிளாத்தில் ஜாயின் பண்ண போகிறோம். எப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணும் போதும் உள்பக்கம் வெளிப்பக்கம்னு பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க, அது கலர் டிஃப்ரெண்ட்டும் தெரியும். தேவையான அளவு விட்டுட்டு நம்ம ஜாயின் பண்ணுவோம். இப்போ கட் பண்ணிவிட்டு மடித்து தைச்சோன்னா நம்ம கை சுற்ற அளவுக்கு சரியாக இருக்கும். தையல் போடும்போது ரொம்ப சின்ன தையலை வச்சு தையல் போடுங்க. இந்த இடம் சீக்கிரம் பிரியும் அப்படின்றதுனால நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து தையல் போட்டோன்னா பீஸும் சேர்ந்து இருக்கிறதுனால ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், சீக்கிரமும் பிரியாது. நம்ம இப்படியும் ஜாயின் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக இருந்ததோ இப்போ லென்த்தாக இருக்க மாதிரி தெரியும் ஸ்லீவு. நம்ம தையல் போட்டுட்டு இப்போ இந்த சைடு எப்படி தையல் போட்டோமோ அதே மெத்தடில் இன்னொரு சைடும் போட போகிறோம். இந்த ரெண்டு கிளாத் ஒரே மாதிரி இருந்தால் துணியும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மெத்தடில் இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் பகுதி டேமேஜாக இருந்தால் நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு பார்த்து தான் தைக்கணும். அவங்க லெஃப்ட் சைடு மாறாப்பு போடுறவங்களா இருந்தால் லெஃப்ட் சைடும், இல்லை ரைட் சைடு மாறா போகிறோம் ரைட் சைடும் தைக்கணும். அப்படி தைச்சா தான் அது சரியாக இருக்கும். ரொம்ப டேமேஜாக இருந்தாலும் தெரியாமல் இருக்கும். அவங்கள கேட்டுட்டு தைச்சி கொடுங்க. அவங்க பரவாயில்ல சரின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ஸ்லீவ்லாம் அது மாதிரி தைச்சி கொடுக்கணும். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பீஸை கொடுத்துருங்க. நம்ம சாதா ஸ்லீவ் கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் பகுதி பேக் பகுதின்னு மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். ஆனால் லைனிங் ஸ்லீவ் மட்டும் பேக் சைடு மட்டும் தான் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணக்கூடாது. நம்ம இதை மாதிரி தைச்சதுக்கப்புறம் அது லெஃப்ட் சைடு வருமா ரைட் சைடு வருமானு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரண்ட் பகுதியை கொஞ்சம் கிராஸாக வச்சு கட் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட்டே ரஃப் தையல் போட்டிருப்போம். இப்போ கிராஸாக கட் பண்ணணுன்றதுக்காக அதுக்கேற்ற தையல் போட்டுட்டு
நம்ம கிராஸாக கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணது சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண பீஸு லெஃப்ட் சைடு வரும். நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இதே மெத்தடில் நம்ம ரைட் சைடும் தைக்கலாம். தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள்.